நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். 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 விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். நல்லது விக்கிரமா, நடப்பது நடக்கட்டும். மூட்டை தூக்கும் மன்னனை இப்போதுதான் பார்க்கிறேன், பாராட்ட வேண்டும். மன்னவா, என் நிலை மாறவில்லை. இடையில் நீ பேசினால் மண்டை தூளாகிவிடும். சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு பிராமணன் இருந்தான். அவனுக்கு 3 பிள்ளைகள். மூவரும் மகா அறிவாளி, படித்த மேதாவி, அபூர்வ சாதனையாளர்கள். கல்லை வீசாதே. வீசினால் என்ன? கல்பட்டால் அந்த பறவை சாகும். செத்தால் அது பாவம் அல்லவா? அண்ணா அண்ணா, அதோ பாரு, இன்னும் பறக்கிறது. கல்லை வீசு. வீட்டுக்கு வா, அம்மாவிடம் சொல்கிறேன். கோல் சொல்வதே உன் வேலை. கோல் சொல்லாவிட்டால் கல்லை வீசிக்கொண்டே இருப்பீர்கள். அம்மாவுக்கு எப்படி தெரியும் நாம் காட்டுக்கு வந்தோம் என்று? நான் அடித்து சொல்வேன், நாங்கள் காட்டுக்குத்தான் போனோம் என்று. போய் சொல் பார்ப்போம். முள்ளு முள்ளு. மடையா, அடிக்காதே அடிக்காதே. அண்ணா, நீ அம்மாவிடம் சொல்லிவிடாதே. அண்ணா அண்ணா அண்ணா, என்னை தூக்கிக்கொள். அண்ணா அண்ணா, என்னை தூக்கிக்கொள் அண்ணா. எங்கடா போயிருந்தீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா, நேரமாகி விட்டது. காட்டுக்கு போய் வந்தோம்.
சீ, இவன் பொய் சொல்றான். போக போறோன்னு என்கிட்ட சொல்லல. கேட்டியா இப்ப என்ன சொல்ற? அம்மா அதான் எப்படி தெரியுமா எங்களுக்கு அது காடுன்னு? அம்மா நாங்க போனோம் பாரு, அந்த சீதாப்பழம். சீதாப்பழம் சீதாப்பழம் திங்கணும்னு காட்டுக்கு போனோமா, காட்டுக்கு. அப்போ அங்க என்ன பார்த்தோம் தெரியுமா? என்ன பார்த்த? மிருகம் இல்லாத காட்டை பார்த்தோம். ஆ? அம்மா காடுன்னா அப்படியே நீ கதை சொல்லுவ பாரு, அது மாதிரியே இருந்தது. ஆஹா. கேட்டீங்களா? இந்த 3 பேர் என்கிட்ட சொல்லாம காட்டுக்கு போயிருக்காங்க. நல்லதுதானே, ஆ? விளையாட்டு பிள்ளைங்க. இவனுக்கு வயசுல நானும் அப்படித்தான். ஏய், இந்த சமுத்திரத்துல நீஞ்ச போயிருக்கீங்களா எப்பவாவது? இல்ல. போறோம். அங்க போனா 3 பேரும் போங்க, வேற யாரும் வரக்கூடாது. சரி. தப்பு. என்ன நினைச்சீங்க? கடல்ல நீஞ்ச போனா திமிங்கல தின்னுடும். ஷோ, நீ அவங்கள கடிக்காம இரு. ஏய், சமுத்திரத்துக்கிட்ட போங்க. அங்க போனதும் நீங்க சவாரி செய்ய ஒரு ஆமைய புடிச்சுக்கிட்டு வாங்க. ஆமையா? ஆமைனா என்ன? மண்டு. ஆமைனா தெரியாதா? ஆமைனா அது தன்னோட வீட்டை முதுகுல சுமந்துக்கிட்டு வரும். நான் பார்த்திருக்கேன். அப்பா போறீங்களா? போறோம் போறோம். பாப்பா இப்ப போட்டா இன்னைக்கு இல்ல, நாளை போங்க. அண்ணா நாகதேவதை. நலம் புரிவாய் புரிவாய் நாகதேவதா. நாகதேவதா. ஆசீர்வாதம் செய்வாய் நாகதேவதா. நாங்க போற காரியம் நல்லபடியா நடக்கணும். ஆமே, ஆமை கிடைக்குமா எங்களுக்கு? ஆமை. ஹை, ஜலம் ஜலம். ஜலத்துல இப்ப கல்ல விட்டு எறியறேன், அது தத்தி தத்தி போகும் பாரு. ஐ. ஐ, ஐ, ஐ. உங்க கல்லு ஜலத்துக்குள்ள போகல. வா, 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 வா. சீக்கிரமா 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 வாடா சீக்கிரம். சீக்கிரம் உருவாக்க வரேன். சீக்கிரமா. பார்த்து. என்னாச்சு? அண்ணா ஆமை ஆமை. ஆமையா? இதுவா ஆமை? அப்பா சொன்னாரே அதே ஆமை. பார்த்தா ஆமை மாதிரியே தெரியலையே, கல்லு மாதிரி இருக்கு. கல்லு இல்ல ஆமை. நாம இந்த கிராமத்துக்கு எடுத்துட்டு போனோம். உங்க 2 பேருக்கும் தெரியாது. இத தூக்கிட்டு போனா நம்மால முடியாது. இத தூக்குறது யாரு? அப்ப நான் தூக்கணுமா? நீ தூக்கு. நீ தூக்கு. நானா? ஆஹா, என்னால முடியாது. ஆளை பாரு. இத தூக்கிட்டு போனா என் முது என்ன ஆகுறது? ஆஹா, நீங்க தூக்கிட்டு போங்க. நீ தூக்கு. என்னால முடியாது. நீ தூக்கு. நீ தூக்கு. நீ தூக்கு. நீ தூக்கு. ஏன் இப்படி மாறி மாறி கத்துறீங்க? ஓ பைல்வான், பைல்வான் ஐயா. என்ன என்ன வேணும்? இப்ப இந்த ஆமைய பாருங்க, இந்த ஆமைய கிராமத்துக்கு கொண்டு போகணும். கொண்டு போங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? இத என்னாலையும் தூக்க முடியாது, இவங்க 2 பேராலையும் தூக்க முடியாது. உன்னால ஏன் முடியாது? இந்த கெட்ட நாத்தத்து பக்கத்துல என்னால போக முடியாதா? உனக்கு என் மூக்கு கருகிடுச்சு. ஆமா, உன் அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயம் எனக்கா? அபிப்பிராயம் சொல்றதுக்கு இல்ல. பாறை மாதிரி இருக்கிற ஆமை என்ன கொன்னு தின்னுட்டா நான் செத்து போயிடுவேன் இல்ல? அப்ப இந்த ஆமைய தண்ணியில விட்டுருங்க. ஆமையவா? இல்ல இல்ல, ஆமையை கிராமத்துக்கு கொண்டு போனோம். அப்பா ஆமையை கொண்டு வரதான் எங்களை அனுப்பிச்சாரு. இத பாரு தம்பி, ஆமையை தூக்குற பலம் உங்களுக்கு இருந்தா உங்க 3 பேர்ல அதிக சக்தி யாருக்குன்னு இப்பவே பரீட்சை பண்ணி தேர்ந்தெடுத்துருங்க.
சும்மா ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க 3 பேர்ல மென்மையானவன் யாருன்னு தெரிஞ்சு போக போகுது. சரியா? ரொம்ப சரி. இந்த முடிவை யார் செய்யறதா சொல்லு. ஆ, இந்த ஊர் ராஜா கிட்ட போங்க, அவர் சொல்லிடுவாரு. ராஜா போகலாமா? அப்படியா? போகலாமா ராஜா கிட்ட? போங்க. அப்ப இந்த ஆமையை யார் பாத்துக்குவாங்க? ஆமே நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா பாத்துக்கிறீங்களா? நாங்க திரும்பி வர வரைக்கும். போங்க. கவனமா பாத்துக்கோங்க. கவனமா பாத்துக்கிறேன். சரி புறப்படலாம். வாங்க வாங்க வாங்க. போலாம் வாங்க. கவனமா பாத்துக்கோங்க. பிள்ளைகளே, நீங்கள் அண்ணன் தம்பிகளா? எது உங்கள் கிராமம்? அக்ரஹாரம் மன்னவா. மன்றத்தில் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள் மூழ்கி இருக்கிறேன். பிரச்சனை இதுபோல் வந்ததில்லை. ஒரு புதுமையான இது எனக்கே பரீட்சை. உங்கள் மூவரில் யார் மென்மையானவர்? உங்கள் பிரச்சனை விசித்திரமானது. ஆமையை யார் தூக்குவது? ஆட்சி பீடத்தில் அமர்ந்து விட்ட பின் நீதி வழங்க பின்வாங்குவது என்பது பிழையல்லவா? நல்லது. மென்மையானவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பேன். மூவரில் யார் மென்மையானவர்? ஏற்கத்தக்க முடிவு கிடைக்காதா? கிடைக்கும். மனித இயல்பில் மென்மையும் ஒன்று. மகாராஜா, சாப்பாடு தயார். வாருங்கள். மூவரும் என் அதிதிகள். சாப்பிட வாருங்கள். இன்னும் போட்டுக்கொள்ளுங்களேன். சாப்பாட்டு விஷயம் அல்லவா? ஆம், வயிற்றுக்கு வஞ்சனை கூடாது. அதுவும் பிராமணர்கள், சத்திரியன் இல்லை. போதுமா? சாப்பிடுவதும் ஒரு திறமைதான். அட, நீங்கள் சாப்பிடவில்லை? மெதுவாகத்தான் சாப்பிடுவான். சாப்பிடேன். அட, இப்படி ஒரு சாப்பாட்டை பார்த்ததே இல்லை. சாப்பிடேன். போடு போடு என்றாலும் போட மாட்டார்கள். நாற்றம் அடிக்கிறது. இவன் இப்படித்தான், வீட்டிலும் இப்படித்தான். எங்க அம்மா எவ்வளவு நன்றாக சமைத்தாலும் அதில் புகை வாசனை வந்தால் போதும், சாப்பிட மாட்டான். மகாராஜா, அந்த மூவரில் ஒருவர் சாப்பிடவே இல்லை. சாப்பாட்டில் என்ன குறை? ஏன் சாப்பிடவில்லை? உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கவில்லையா? மன்னவா, அரிசி நாற்றம் அடிக்கிறது. நாற்றம் அடிக்கிறதா? ஆம் மன்னவா, நாற்றம். இல்லையே. இதை பாருங்கள். இதிலும் அப்படி இல்லை. இவனுக்கு மூக்கு கெட்டு போய் விட்டது. என்ன நாற்றம் அடிக்கிறது உங்களுக்கு? மகாராஜா, அதில் மயான வாசனை அடிக்கிறது. சுடுகாட்டு சாம்பலின் வாசனை. அப்படியா? இந்த அரிசி எங்கிருந்து வந்தது? இது நமது வயலில் விளைந்தது. விவசாயத்துறையின் கண்காணிப்பில். நமது வயல் எங்கே? மயானத்தின் பக்கத்தில் அல்லவா? ஆம் மகாராஜா, அந்த வயலின் பக்கத்திலே மயானம் இருக்கிறது. பலே, பாராட்டுகிறேன். சாப்பாட்டு அரிசியை வைத்து ஒரு அற்புதமான ஆராய்ச்சியை நடத்தி விட்டீர்கள். வயல் அந்த பக்கம்தான். மிக மிக மென்மையானவர். உங்களை பாராட்டுகிறேன். அப்படியானால் ஆமையை நான் தூக்கணுமா? இல்லை மகாராஜா, என்னால் முடியாது. இரு. இசையில் ஈடுபாடு உங்களில் யாருக்கு? மகாராஜா, இருக்கிறது. அண்ணனுக்கு இருக்கிறது. அண்ணனுக்கு அப்பா பக்தி பாடல்கள் பாடினால் இவன் மிருதங்கம் வாசிப்பான். அப்படியா? அப்படியானால் அவள் பாட நீ வாசிப்பாயா? சரி மகாராஜா, எனக்கு தாம் ஆணையிட்டால் அப்படியே வாசிப்பேன்.
இப்படி செய்கிறீர்கள்? ஒதுங்கி ஏன் போகிறீர்கள்? உங்கள் பக்கம் உட்கார மாட்டேன், இங்கிருந்தே வாசிப்பேன். மகாராஜா சபையில் அவமதிக்கிறார். அந்த பாடகியின் பக்கம் ஏன் அமரவில்லை? மிருதங்கம் வாசிப்பவர் இசைக்கின்றவர் பக்கம் உட்கார வேண்டும். மன்னிக்க வேண்டும் அண்ணா, பக்கத்தில் போனால் நாற்றம் அடிக்கிறது. என்ன அருகிலா? நான் பூசிய அத்தரா, தலையில் சூடிய மலர்களா நாற்றம் அடிக்கிறது? பூசிய சந்தனம் மணக்கும், அதெல்லாம் பிடிக்காதா? நாற்றமடிக்கிறது நறுமணங்களே தங்களுக்கென்றால் தாம் மனிதர் அல்ல, மிருகம்தான். அப்படியா? நீங்கள் மகாராஜா, பக்கத்தில் உட்கார்ந்தால் வெள்ளாட்டுப்பாலின் நாற்றம் வருகிறது. வெள்ளாட்டு பாலின் நாற்றமா? என்ன காரணம்? நீ பாட வருகையில் வெள்ளாட்டு பாலை சாப்பிட்டாயா? மன்னிக்க வேண்டும் மகாராஜா, நான் வரும்போது வெள்ளாட்டுப்பால் குடிக்கவில்லை. ஆனால் பச்சை குழந்தை பருவத்தில் என் தாய் கொடுத்த வெள்ளாட்டுப்பால் குடித்தேன். அம்மா இறந்து போய்விட்ட பிறகு வறுமையில் தவித்த போது மற்ற பிள்ளைகளைப் போல் இல்லாமல் பட்டினி பசியில் வளர்ந்தேன். மன்னா, அவர் சொன்னது சரிதான். மன்னித்து விடுங்கள், நான் பேசியது புண்படுத்தி இருக்கும். இல்லை இல்லை, உண்மையை பேசுவது தப்பில்லை. என் வறுமை நாட்களை ஞாபகப்படுத்தியது, புண்படுத்தவில்லை. பலே, பாராட்டுகிறேன். அந்த பரிமளங்கள், பூவின் நறுமணங்கள் இத்தனையும் இருந்தும் கூட உங்களுக்கு அந்த ஆட்டுப்பால் வாசனை வீசி இருக்கிறது. அது கூட இவள் மூச்சுக்காற்றில் பிள்ளை பருவத்தில் பருகிய பாலில். அற்புதமான மென்மை உணர்வு. இத்தனை நுணுக்கமான விஷயத்தை சொல்லிவிட்டீர்கள். பலே. அப்படி என்றால் மன்னவா, அவனுக்கு பதில் ஆமையை நான் தூக்க வேண்டுமா? மன்னவா, நானும் ஆமையை தூக்க மாட்டேன். அம்மா, என்ன கூச்சல்? என் முதுகில் உறுத்துகிறது. என்ன விஷயம்? இதோ இதை பாருங்கள். இது எப்படி வந்தது? மகாராஜா, இந்த மெத்தைக்கடியில் ஏதோ குத்துகிறது, பாருங்கள். ஏதோ குத்துகிறதா? எடுத்துப்பார், மெத்தைக்கடியில் என்ன இருக்கிறது என்று. ஒன்றுக்கு மேல் 3 மெத்தை போட்டிருக்கிறது அரசே, இது எப்படி குத்தும்? பொய் சொல்வேனா அண்ணா? அண்ணா பார். இதோ பாரு அண்ணா, இந்த ரோமம் தான், இந்த ரோமம் தான். மகாராஜா, இந்த இந்த முடிதான் என்னை குத்தியது. முடி குத்துமா? 3 மெத்தைகளுக்கு அடியிலே இருந்த அந்த ஒரே ஒரு முடியா உங்கள் முதுகில் குத்திவிட்டது? பலே, பாராட்ட வேண்டும். அற்புதமான மென்மை உணர்வு. தம்பி ஜெயித்ததால் ஆமையை நான் தூக்க வேண்டுமா? இல்லை, ஆமையை என்னால் தூக்க முடியாது. 3 பிள்ளைகளுக்கு அரசரின் பாராட்டு. ராஜாவுக்கே ஆனந்த அதிர்ச்சி. அந்த 3 பிள்ளைகளுக்கு மென்மையான உணர்வில், அனுபவத் தெளிவில், அறிவில், அதிநுட்ப விரைவில் ஒரு ஆக்கப்பூர்வமான பரீட்சையே நடந்தது. பதில் சொல் விக்ரமா. ராஜா யாரை முன்னிலைப்படுத்துவார்? நீ சொல் விக்ரமா. ராஜா அவர்களிலே தம்பியைத்தான் தேர்ந்தெடுப்பார். அவன் முதுகிலே தலைமுடி குத்தி காயம் பட்டது, அவனுக்கு தான் முதல் தகுதி. ஏன்? அண்ணன் 2 பேர் கதை. இல்லை, அப்படி இல்லை. நான் அப்படி சொல்லவில்லை. 2 அண்ணன்மார்கள் கதை. அரிசியை வைத்து அதில் மயான நாற்றம் அடிக்கிறது என்றான். அடுத்து அரண்மனை பாடகிக்கு வெள்ளாட்டுப்பால் நாற்றம் அடிக்கிறது என்றான். யாரும் சொல்ல முடிந்ததுதான். உலகில் அற்புத அறிவு என்று அதிசயிக்கும் அளவுக்கு தலைமுடியை அரசரே கண்டார். ஒரு தலைமுடி உறுத்தியதால் முதுகில் காயம் பட்டதை தம்பி உணர்ந்து பேசியதை விழிகளால் மன்னரே கண்டார். அதனால் அரசரின் பாராட்டு தம்பிக்குத்தான் முதலில் கொடுப்பார். பரிசு உங்களால் பெருமை அடைகிறது.
மன்னா ஆமையை யார் தூக்குவது? ஆமையே சீக்கிரம் போ. அப்பா பார்க்கல, சீக்கிரம் போ. முதிர்ந்த அறிவு, உனக்கீடு யாருமே இல்லை. எத்தனை இயல்பாக ஆராய்ந்து பார்த்து சொல்லுகிறாய். நீ சும்மா இருந்து விட்டால் நானும் சும்மா இருந்து விடுவேன் என்று நினைக்காதே. உனக்கு என் பாராட்டு. போக வேண்டும், போக வேண்டும், நான் போக வேண்டும். வேதாளமே, உன்னை நான் விட மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். விக்ரமா, வராதே, என்னை பின்தொடர்ந்து வராதே. உன் வலைக்குள் அகப்படும் மீனல்ல இந்த வேதாளம். யாருக்காக நீ செயல்படுகிறாயோ அவன் ஒரு கொடியவன். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தியின் சாகச கதைகள். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரம் 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 வேதாளம் செய்யும் ஜாலம். விக்ரமாதித்தன் வீரன் மாவீரன் சக்கரவர்த்தி